இந்த ப்ராப்ளம் வந்து bitwise and of number range. ஒரு ப்ராப்ளம் வெரி சிம்பிள். given two integers left and right represents the range, return the bitwise and of the number in this range inclusive. ஸோ இன்க்ளூசிவ் அப்படின்னா இந்த ரேஞ்சில் இருக்கிற எல்லா நம்பரையும் bitwise அன் பண்ணணும். ரேஞ்சில் என்ன நம்பர்ஸ் இருக்குது? 5 6 7. ஸோ எல்லா நம்பர்ஸையும் அன் பண்ணணும். இன்க்ளூசிவ் ரேஞ்ச் இன்க்ளூசிவ் அப்படின்னா 5யும் இன்க்ளூட் பண்ணிக்கணும், 7யும் இன்க்ளூட் பண்ணிக்கணும். ஓகே, எக்ஸ்க்ளூசிவ்னா அந்த அந்த கடைசி நம்பரை எக்ஸ்க்ளூட் பண்ணிடணும், இன்க்ளூட் பண்ணிக்கூடாது. எல்லாத்தையும் அன் பண்ணுறதுக்கு என்ன பண்ணணும்? ஆக்சுவலாக நார்மலாக ஒரு லூப்பு பேசிக்காக இந்த லெஃப்ட் நம்பரை தூக்கி இந்த பேண்டில் ஒரு bitwise அண்ட் அதில் ஸ்டோர் பண்ணிவிட்டு லூப் எங்கேருந்து ஆரம்பிக்கிறோம்? 6லேருந்து ஆரம்பிக்கிறோம். லெஃப்ட் ப்ளஸ் 1லேருந்து ரைட்டுக்கு முன்னாடி வரைக்கும். ரைட்டை வந்து எடுத்துக்கல இந்த இடத்துல, ஈக்குவல் டு போடல. அதுக்கு என்ன ரீசன் சொல்கிறேன். எல்லாத்தையும் இந்த நம்பர் பேண்ட் இந்த வேரியபிளில் bitwise அன் பண்ணிகிட்டே இருக்கிறேன். கடைசியாக வந்து ஃபைனலாக ரைட்டை வந்து அன் பண்ணிக்கிறேன். ஏன்னா இந்த ரேஞ்ச் வந்து இது இருக்கலாம். இதுதான் இன்டிஜருடைய லார்ஜஸ்ட் வேல்யூ. ஸோ நான் ஈக்குவல் டு போட்டேன்னா +1 பண்ணும்போது இது இன்டிஜர் ரேஞ்சோட அவுட் ஆஃப் பவுண்ட் போகும், நமக்கு எரர் வரும், ரன் டைம் எரர் வரும். அதனால் நம்ம என்ன பண்ணுறோம்னா ரேஞ்சில் லெஸ்ஸன் மட்டும் போட்டுக்கிட்டு கடைசி வேல்யூவை கடைசி அன் பண்ணிக்கிறேன். ஸோ இது இஸ் த நார்மல் பாத், ரைட்? இட்ஸ் லெஃப்ட்லேருந்து ரைட் வரைக்கும் லூப் அடிக்கிறது. ஓகே, பட் த ப்ராப்ளம் என்னன்னா we have to find for efficient method because for this test case time is getting exceeded. ரொம்ப ரேஞ்ச் ரொம்ப லாங்காக இருக்கிறதுனால. ஸோ இப்போ எப்படி வந்து எஃபிஷியண்ட்டாக பண்ணலாம் அப்படின்னா அதுக்கு ஒரு ட்ரிக் இருக்குது. ட்ரிக் என்ன அப்படின்னா, இப்போ 5ஓட பைனரி என்னென்னா 101. ஸோ 7ஓட பைனரி என்னென்னா 7 வேணாம், ப்ராபப்ளி 8ஓட பைனரி எடுத்துப்போம். இதுதான் 8ஓட பைனரி. ஓகேவா? ஸோ நம்ம என்ன பண்ணணும்னா bitwise இந்த ரேஞ்சில் இருக்கிற எல்லா நம்பரையும், அதாவது 5லேருந்து 8 வரைக்கும் இருக்கிற எல்லா நம்பரையும் நம்ம bitwise அண்டு பண்ணணும். அப்போ ஃபைனல் ஆன்சர் என்ன வரும்னா, இது இருக்கிற எல்லா நம்பர்லேயும் காமனாக எல்லாத்துலேயுமே 1 செட் ஆயிருக்கா ஏதாவது நம்பர். இப்போ 6 வந்து பார்த்தீங்கன்னா 4 2, 7 வந்து பார்த்தீங்கன்னா எல்லாம் 1, ரைட்? ஸோ காமனாக எல்லாத்துலேயுமே 1 செட் ஆயிருக்கான்னு பார்த்தீங்கன்னா அது மாதிரி எந்த நம்பருமே கிடையாது, இதெல்லாம் 0. ரைட்? அது மாதிரி எந்த bitwise ஆன் பண்ணும்போது ஏதாவது ஒரு 0 இருந்தால் கூட எல்லாமே 0 ஆகிடும். ரைட்? அது மாதிரி காமன் நம்பரே இல்லை, அப்போ இது 0 ஆகிடுது. அப்போ நம்ம என்ன பண்ணணும்னா we have to இந்த ஸ்டார்டிங் ரேஞ்சிலையும் எண்டிங் ரேஞ்சிலையும் ஈக்குவலாக வர வரைக்கும், இது ரெண்டு வேல்யூயும் ஈக்குவலாக வரைக்கும் நம்ம ரைட் ஷிஃப்ட் பண்ணிட்டே போகலாம். ரைட்? ஸோ தட் அந்த காமனாக ஒரு பிட்ஸ் இருக்கான்னு பார்க்குறதுக்கு. ஃபார் எக்ஸாம்பிள் 5 and 7 மட்டும் எடுத்துக்கிட்டோம்னு வச்சுங்க. 5 and 7 மட்டும் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா இந்த வேல்யூவும் சேமாக இருக்கிற வரைக்கும், ரைட்? ஸோ இதுக்குள்ளே இருக்கிற எல்லா வேல்யூஸுமே வந்து பார்த்தீங்கன்னா இதுவும் சேமாக இருக்குன்னு வச்சிங்களேன். ஏதோ ஒரு ரைட் ஷிஃப்ட் பண்ணிட்டு இந்த பிட்டும் சேமாக இருக்குது அப்படின்னா, இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் ரைட் ஷிஃப்ட் பண்ணிட்டே வரும். இது ஒரு தடவை ரைட் ஷிஃப்ட் பண்ணுறோம், 2 தடவை ரைட் ஷிஃப்ட் பண்ணுறோம். ஒரு தடவை ரைட் ஷிஃப்ட் பண்ண என்ன ஆகும்? 1 0, இந்த 1 போயிடும் ரைட் ஷிஃப்ட் பண்ணும்போது. இதுலேயும் இந்த 1 போயிடும், 1 1 ஆகிடும். சேமாக இருக்கா? சேமாக இல்லை. இன்னொரு ரைட் ஷிஃப்ட் பண்ண என்ன ஆகும்? இது 1 ஆகும், இதுவும் 1 ஆகும். ரைட்? இப்போ இது ரெண்டும் சேமாக இருக்குது. அப்படி சேமாக இருந்துருச்சு அப்படின்னா, இப்போ சேம் ஆயிடுச்சு, கரெக்டாக? இது சேம் ஆயிடுச்சு அப்படின்னா என்ன அர்த்தம்னா, இதில் ஒரு பிட்டு செட் ஆயிருக்கு, ஸ்டார்டிங் ரேஞ்சில் ஒரு பிட்டு செட் ஆயிருக்கு, எண்டிங் ரேஞ்சில் ஒரு பிட்டு செட் ஆயிருக்கு. அப்படின்னா அதில் நடுவில் இருக்கிற எல்லா நம்பருக்கும் அந்த பிட்டு செட் ஆயிருக்கும். கரெக்டா? ரைட்? ஸோ அதுதான் கணக்கு. ரைட்? ஸோ அதுக்கு முன்னாடி எந்த பிட்டு செட் ஆயிருந்தாலும் நடுவில் இருக்கிற எல்லா நம்பருக்கும் அந்த பிட்டு செட் ஆயிருக்கும். ஸோ அதனால் என்ன பண்ணுறோன்னா, ஈக்குவலாக வரைக்கும் ரைட் ஷிஃப்ட் பண்ணிட்டு எத்தனை வாட்டி ரைட் ஷிஃப்ட் பண்ணுறோன்னு பார்த்துக்கிறோம். அத்தனை வாட்டி லெஃப்ட் ஷிஃப்ட் பண்ணணும். 2 வாட்டி. இப்போ ரைட் ஷிஃப்ட் 2 வாட்டி ரைட் ஷிஃப்ட் பண்ணால் உனக்கு 1 வந்துருமா? இதை 2 வாட்டி ரைட் ஷிஃப்ட் பண்ணியிருக்கியா? இதையும் 2 வாட்டி ரைட் ஷிஃப்ட் பண்ணியிருக்கா, இது 2 வாட்டி ரைட் ஷிஃப்ட் பண்ணியிருக்கா. அப்போ தான் ஈக்குவலாக இருக்குது. ஓகே, இப்போ அதே 2 வாட்டி லெஃப்ட் ஷிஃப்ட் பண்ணு. லெஃப்ட் ஷிஃப்ட் பண்ண என்ன ஆகும்? 1 0 1 0 ஆகிடுமா? அப்போ இந்த பிட்டு எல்லாத்துலேயும் செட் ஆகிருக்குன்னு அர்த்தம். அதுதான் bitwise and of all the numbers. இப்போ bitwise and of all the numbersனா என்ன? வாட் யூ ஹேவ் டு ஃபைண்ட்? எந்த இதில் எல்லா பிட்டும் செட் ஆகிருக்கு. கரெக்ட்? அதுக்கு நம்ம என்ன கண்டுபிடிக்கிறோம்? ஸ்டார்டிங் ரேஞ்சில் எந்த பிட்டு செட் ஆகிருக்கோ அது கரஸ்பாண்டிங் எண்டிங் ரேஞ்சில் அந்த கரஸ்பாண்டிங் பிட்டு செட் ஆகிருக்கா? ரைட்? ஸோ அது வரைக்கும் என்ன பண்ணுறோம்? இது 2 வேல்யூ ஈக்குவலாக வரைக்கும் ரைட் ஷிஃப்ட் பண்ணிட்டே வரும். ஓகே, ஸோ இதுக்கு கோட் வந்து லாஜிக் தெரிஞ்சிச்சுன்னா கோட் அடிக்கணும் சம்பி, கரெக்டா? ஓகே, ஸோ ஃபஸ்ட்டு நம்ம என்ன பண்ணணும்னா, நம்ம பார்த்துட்டோம்
இந்த ஸ்டார்டிங் லெஃப்ட்டும் ரைட்டும் சேம் ஆகிற வரைக்கும் ரெண்டு ரைட் ஷிஃப்ட் பண்ணணும். ஓகே, ஸோ வைல் லெஃப்ட்டு லெஸ் தென் ரைட், அது வரைக்கும் நம்ம என்ன பண்ணோம், லெஃப்ட்டையும் ஒரு தடவை ரைட் ஷிஃப்ட் பண்ணோம். ரைட் ஷிஃப்ட், லெஃப்ட் ஷிஃப்ட் பண்ணிட்டோம் பாரு. ஸோ லெஃப்ட்டை ஒரு தடவை ரைட் ஷிஃப்ட் பண்ணோம், ரைட்டையும் ஒரு தடவை ரைட் ஷிஃப்ட் பண்ணோம். ஓகே, நம்ம எத்தனை தடவை ஷிஃப்ட் பண்ணோன்றதுக்கு கவுண்ட் வச்சுக்கணும். ஓகே, எண்ட் என்டர் ஷிஃப்ட் ப்ளஸ் ப்ளஸ். ஓகேவா? ஸோ ரெண்டும் ஈக்குவலாக வரைக்கும் நம்ம ரைட் ஷிஃப்ட் லெஃப்ட் ஷிஃப்ட் பண்ணிட்டோம் அப்படின்னா, அப்போ இது இந்த பிட்டும் சேமாக இருக்குல்ல, மற்ற இதெல்லாம் சேமாக இல்லை. அப்படி அது சேமாக வந்துருச்சுன்னா அந்த பர்டிகுலர் பிட்டிலேருந்து எல்லா பிட்டுமே இந்த ரேஞ்சிற்கு எல்லாமே செட் ஆகிருக்குன்னு அர்த்தம். ஓகே, நீங்கள் இதை வேணால் எடுத்து பாருங்கள். ஃபார் எக்ஸாம்பிள் 101, ஓகே, 0001 இந்த ரேஞ்ச், இந்த ஒரு ரேஞ்ச் எடுத்துங்க. ஓகே, 2 இந்த ரேஞ்சு எல்லாமே 1 செட் ஆகிருக்கு. ஓகே, இந்த ரேஞ்சில் இருக்கிற நீங்கள் எந்த நம்பர் எடுத்துக்கிட்டாலுமே இது எதுவும் மாறுதோ இல்லையோ, இந்த ஃபஸ்ட்டு 3 டிஜிட்ஸ் இல்லை, இது கண்டிப்பாக இதுதான் இருக்கும். இது இந்த பிட்டும் கண்டிப்பாக செட் ஆகிருக்கும். நீங்கள் எந்த இது பார்த்தீங்கன்னாலும் நம்ம என்ன பண்ணோம், எல்லாத்தையும் அண்டு பண்ணணும். கரெக்டாக? அப்போ ரிசல்ட் என்ன இருக்கும், எந்த பிட் பொசிஷன் எல்லாமே 1 இருக்கோ அது மட்டும் தானே 1 இருக்கும். கரெக்ட்? ஸோ அப்போ நம்ம என்ன பண்ணுறோம், இந்த வேல்யூவும் இதை வச்சுப்போம், இது கரெக்ட், இதை வச்சுப்போம், அப்போ தான் அது கரெக்டாக இருக்கும். ஓகே, ஸோ அப்போ இது 111 அப்புறம் எல்லாமே 0 இருக்குல்ல, இது இருக்கிற எந்த ரேஞ்சான பாருங்கள் எல்லா ஒன்றும் செட் ஆகிருக்கும். அப்போ நம்ம என்ன பண்ணுறோம், இந்த வேல்யூ ஈக்குவலாக இருக்க வரைக்கும் இந்த பிட்ஸ்லாம் நமக்கு தேவை கிடையாது. அது வரைக்கும் ரைட் ஷிஃப்ட் பண்ணிட்டே போகிறோம் ஈக்குவலாக இருக்கிற வரைக்கும். ஒன்ஸ் என்னது, எத்தனை ரைட் ஷிஃப்ட் பண்ணுவோம், 1 2 3 4 1 2 3 4. ஸோ இத்தனை தான் ரைட் ஷிஃப்ட் பண்ணுவோமா, 4 தான் ரைட் ஷிஃப்ட் பண்ணுவோமா. அப்போ இங்கே 111 வரும், இங்கேயும் 111 வருமா. இப்போ ஈக்குவல் ஆகிடுச்சு. அப்போ இந்த 3 பிட்டுமே எல்லா நம்பர்லையும் செட் ஆகிருக்குன்னு அர்த்தம். அப்போ இந்த நம்பர் வரதுக்கு என்ன அர்த்தம், அதை 4 தடவை லெஃப்ட் ஷிஃப்ட் பண்ண என்ன ஆகும், 111 அப்புறம் 4 0 லெஃப்ட் ஷிஃப்ட் பண்ணினா. இதுதானே பிட் வைஸ் ஆண்டு, இதுதானே எல்லா நம்பர்லையும் செட் ஆகிருக்கு. ரைட்? ஸோ ஷிஃப்ட் ப்ளஸ் ப்ளஸ் பண்ணிவிட்டு ஃபைனலாக என்ன ரிட்டர்ன் பண்ணணும் அப்படின்னா, உன்னுடைய லெஃப்ட்டு இல்லைனா ரைட்டு எதையாவது எடுத்துக்கோ, அதை இத்தனை தடவை லெஃப்ட் ஷிஃப்ட் பண்ணு. எத்தனை தடவை நீ ரைட் ஷிஃப்ட் பண்ணியோ அத்தனை தடவை லெஃப்ட் ஷிஃப்ட் பண்ணு, உனக்கு இது கிடச்சிடும். அதை ரிட்டர்ன் பண்ணிட்டு போ. இப்போ சப்மிட் பண்ணி பாரு. For 0 milliseconds போன வரை டைம் எக்ஸீடட். ரைட்? ஏன்னா திஸ் இஸ் இந்த ரேஞ்சுக்கு நடுவில் லெஃப்ட் ரைட் ஆகிற வரைக்கும் என்ன பண்ற, யூ ஆர் ரைட் ஷிஃப்டிங் பை 1. அப்போ லெஃப்ட் எவ்ரி டைம் என்ன பண்ற, both the numbers you are right shifting by 1, which means what, இதோட டைம் காம்ப்ளெக்சிட்டி என்ன, ரைட் ஷிஃப்ட்னா நான் டிவைட் பை 2 பண்றேன். ஸோ log n to the base 2 டைம் காம்ப்ளெக்சிட்டி. ஸோ அதனால ஃபாஸ்ட்டாக முடியுது. ஓகே, குட்.